அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது மாற்றள்ளி மேட்டுத்தெருவிலிருந்து பழைய மாற்றள்ளி வரையில் சுமார் 2 கிலோமீட்டர் ரோடு வேலை நடந்து கொண்டிருப்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த ரோட்டின் திட்டத்தின்படி வேலை செய்யப்பட வேண்டுமென்றால் ரோட்டின் இரு பக்கங்களிலும் உள்ள வீடுகள் மற்றும் சில விவசாய நிலங்கள் அடிபடுகின்றன. ஆனால் இந்த பாதிப்புகளுக்கான பரிகாரத் தொகை எதுவும் இத்திட்டத்தில் அறிவிக்கப்படவில்லை. இதுதான் இப்பொழுதுள்ள சிக்கல். இந்த சிக்கலை தீர்த்தால்தான் இந்த ரோடும் சரி, இனி மீதியுள்ள படுமோசமான ரோட்டையும் சரி செய்ய முடியும். இந்த சிக்கலை தீர்க்க நமது ஊரில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், மத தலைவர்கள், ஊர் தலைவர்கள், ஊரின் மேல் அக்கறையுள்ளவர்கள், இவர்களுடன் அனைத்து பொதுமக்களும் ஒன்று கூடி ஆலோசித்து ஒரு தீர்வு கண்டு கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். இதுதான் உண்மை. ஆனாலும் பழைய மாற்றள்ளியிலிருந்து மாற்றள்ளி வரை ஒரு சிலரை தவிர மற்றெல்லோரும் நமது ஊருக்கு நல்ல ரோடு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பெருமனத்துடன் ஏற்றுக்கொண்டு பெரும் தியாகம் செய்து ஒத்துழைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் அவர்களுடைய பெருமனத்திற்கும் தியாகத்திற்கும் இணையாக நாமாக முன்வந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளில் பங்கு கொள்ள வேண்டும், நாமும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் நீதியும் தர்மமுமாகும். இந்த ரோட்டு வேலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம்தான் பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று தங்கள் கருத்துக்களை சொல்வதால் மாத்திரம் பரிகாரம் கிடைத்துவிடாது. மாறாக அரசாங்கத்திடமிருந்து பரிகாரத்தை பெற்று கொடுக்க உழைக்க முன்வர வேண்டும். இது பாதிக்கப்பட்ட மக்கள் பாடு, ரோடு போடுபவர்களின் பாடு என்று கை கழுவினால் இந்த ரோட்டு வேலை முன்னேறாது, மாறாக பாழாய் போகும். நமது அரசியல் சக்தியையோ அல்லது மக்கள் சக்தியையோ கொண்டு அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு முன்னேற்ற வேலைகளையும் செய்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் உள்ள நாம் இப்பொழுது அரசாங்கமாக கொடுத்திருக்கும் சுமார் 2 கிலோமீட்டர் ரோட்டையாவது நமது ஒத்துழைப்பால் போட்டுக்கொள்ளலாம். இல்லையேல் இதுவும் போய்விடும். இதுவும் போய்விட்டால் இதை திரும்பவும் கொண்டு வருவது கடினமாகிவிடும். 1980களில் சந்தாகானி டேமுக்கு எல்லா உத்தரவும் மற்றும் நிதியும் தயாராக இருந்த நிலையில் நமது மக்களின் நிலைப்பாட்டால் அது ஏறாம்பாடிக்கு போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு வரையில் இதை திரும்பவும் யாராலும் கொண்டு வர முடியவில்லை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் கோர்ட்டுக்கு போகிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் என்பது எவ்வளவு பலனளித்துள்ளது என்று நம் அனுபவத்தை வைத்து சிந்திப்போம். கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பல ஆயிரமோ அல்லது பல லட்சமோ செலவு செய்யாமல் ஏதாவது செய்ய முடிகிறதா? இவ்வளவு செலவு செய்த பிறகும் நமக்கு சரியான பலன் கிடைக்கிறதா என்று யோசிப்போம். ஒரு சட்டம் பாதிக்கப்பட்டவருக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. ஆனால் மற்றொரு சட்டம் அதே பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராக இருக்கிறது. எந்த சட்டத்தை வைத்து நமக்கு நீதி கிடைக்கும் அல்லது பரிகாரம் கிடைக்கும் என்று நம்புவது? ஒரு நீதிமன்றம் சரி என்பதை மற்றொரு நீதிமன்றம் தவறு என்று தீர்ப்பளிக்கிறது. மேலும் இதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்பதையெல்லாம் நாம் அறிவோம். இந்த யதார்த்தமான சூழ்நிலையில் நமது ஊருக்கு வந்திருக்கும் இந்த ரோட்டை நாம் விவேகமாக செயல்பட்டு காப்பாற்றிக் கொள்ளும் வழியை மாத்திரமே நாம் தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இந்த ரோட்டு வேலையில் மக்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்காக 16 பேர் கொண்ட ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குழுவானது ரோடு அகலப்படுத்தப்படுவதினால் ரோட்டின் இரு பக்கங்களிலும் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று முழுமூச்சுடன் முயற்சி செய்து கொண்டு வருகிறது. ஆனால் இந்த ஒரு குழுவுக்கு சட்டப்பூர்வமான எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் சட்டத்தால் கிடைக்காத ஒன்றை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற ஆசையோடும் மற்றும் இந்த காரியத்தை எல்லாம் வல்ல இறைவனின் துணை கொண்டு செய்ய முடியும் என்று நம்புகிறது. இந்த நம்பிக்கையை மாத்திரமே ஆதாயமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. 16 பேர் கொண்ட குழு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றள்ளி கிராம பஞ்சாயத்து, எம்எல்ஏ, எம்பி
PWD துறை மற்றும் அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து முயற்சி எடுத்துள்ளது. மேலும் பாதிக்கப்படாத மக்களும் ரோட்டின் பயனை அனுபவிக்கும் நாம் எல்லோரும் நமது கடமையாகவும் நீதியாகவும் கருதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நமது பங்களிப்பை ஒரு தொகையாக கொடுக்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் தீர்மானித்துள்ளது. ஊருக்காகவும் எல்லோருக்காகவும் ரோட்டின் இரு பக்கங்களிலும் உள்ளவர்கள் மாத்திரம்தான் தியாகம் செய்ய வேண்டும், அவர்கள் மாத்திரம்தான் பாதிக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைத்தாலோ வாதிட்டாலோ அது நியாயமாகாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில லட்சங்களே தேவைப்படுகிறது. நாம் முன்வந்தால் இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அனைத்து கட்சி தலைவர்களும், மத தலைவர்களும், ஊர் தலைவர்களும், மக்கள் அமைப்புகளும் மற்றும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் ஒத்துழைத்தால் இக்காரியம் கட்டாயமாக முடியும். இந்த ஆலோசனை தவறு என்றால் மாற்று வழியை யாராவது வைத்திருந்தால் அதை செயல்படுத்த முன்வர வேண்டும். மாற்று வழியையும் கைக்கொள்ளாமல் நமது ரோட்டையும் பழித்து கொண்டு அரசாங்கத்தையும் தலைவர்களையும் அதிகாரிகளையும் குறை கூறி கொண்டிருப்பதனால் மாத்திரம் நமது கேவலமான ரோட்டின் நிலைமை என்றுமே மாறப்போவதில்லை என்பது உறுதி. ஒரு சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்து பசியால் இருந்த 5000 பேருக்கு அதிகமான மக்கள் வயிறார உண்ண காரணமாயிருந்தது போல நாம் ஒவ்வொருவரும் இச்சிறுவனைப் போல நம்மிடம் இருக்கும் ஒரு சில தொகையை மனமுவந்து கொடுக்க முதலில் முன்வருவோம். அச்சிறு தொகையை இறைவன் பல பெரும் தொகையாக பலுக பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களின் பாதிப்பை நீக்குவார் மற்றும் மீதியாக 12 கூடைகளிலும் நிரப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ரோட்டினால் பாதிக்கப்பட்டவர்களின் நியாயமான உணர்வுகளை பாதிக்கப்படாத மற்றெல்லோரும் புரிந்து கொள்வோம். பாதிக்கப்பட்டவர்களின் எல்லா வாதங்களும் நியாயமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் சட்ட வரையறைக்குள் சென்று விட்டால் நாம் எதிர்பார்ப்பது போலவே எல்லாம் நடப்பதில்லை என்பதும் யதார்த்தமான ஒன்று. ஏற்கனவே பல மக்கள் பாதிப்புக்குள்ளாகிவிட்டார்கள். அவர்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே ஒத்துழைக்க தயங்கும் ஒரு சில சகோதர சகோதரிகளும் ஊரோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 16 பேர் அடங்கிய குழு எடுத்திருக்கும் முயற்சியை நம்புவோம். இந்த ரோட்டை காப்பாற்றிக் கொள்ளவும் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாதிப்பை பற்றி விரிவாகவும் ஆழமாகவும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரவும் மக்களும் அனைத்து தரப்பு தலைவர்களும் ஓரிடத்தில் ஒன்று கூடுவோம். நமது பகுதிக்கு வந்திருக்கும் ரோட்டையும் காப்பாற்றிக் கொள்வோம். பாதிப்புக்குள்ளானவர்களின் பாதிப்புகளையும் சரி செய்வோம். தயவு செய்து யாரும் இதெல்லாம் ஆகிற வேலையா என்று கூறி தாங்களும் முன்வராமல் மற்றவர்களையும் பின்னடைய செய்ய வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல கனவுகளை காண்போம், நம்பிக்கையோடு செயல்படுவோம். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை ஆழமாக நம்புவோம். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், நாம் இருக்கும் இந்த காலகட்டத்திலே இந்த நம்பிக்கை இல்லை என்றால் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது சாத்தியமாகாத ஒன்றாகிவிடும். இவைகளை பற்றி தயவு செய்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொலைபேசி எண் 9448784002 மற்றும் 9972739141 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி.